பெருஞ்சோதி தனி பெரும் கருணை பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் வல்ல அரிப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமானாருக்கும் சீர்மிகு சென்னையை தர்மமிகு சென்னையாக்கி வாழ்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அருள்ஜோதி அண்ணாலய சத்தீஸ்ராஜ் அடிகளார் ஐயா அவர்களுக்கும் தயவு கருணை அன்பு அருள் உணர்வோடு இந்த திருச்சபையை அற்புதமாக நிர்வகித்து உங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டியுள்ள நமது ஐயா அம்மா அவருடன் உள்ள அனைத்து அருளாளர்களுக்கும் மாணிக்க மாணவர்களாக விளங்குகின்ற மழலை செல்வங்கள் அனைவருக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் தயவான வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஊர்ல இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குமா, அங்கேயும் மைக்கு சவுண்ட் எல்லாம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் ஒரு 4-5 கிலோமீட்டர் முன்னால இருக்குமாங்க. ஆமா 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் ஐயாவோட அந்த அருப்பா பாடல் ஒலிக்கிறத கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளவு சிரத்தையான ஒரு முயற்சி, ஒரு சிந்தனை, ஒரு அருள் வளம், பெருமானார் மேல எவ்வளவு ஒரு ஈடுபாடோட இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. உண்மையாவே ரொம்ப பாராட்டணும்னு சொல்லணும். நாம வள்ளல் பெருமானார அப்படி தாங்கணும். ஏன்னா நம்மளோட குழந்தைங்க மேலேயும் நம்மளோட கணவர் மேலேயும் நம்மளோட மனைவி மேலேயும் நமக்கு எப்படி பற்று இருக்கோ அதை விட பல மடங்கு பற்று நம்ம இறைவன் மேல வைக்கணும். நீங்க எல்லாருமே அவ்வளவு தூரத்துக்கு இறைவன் மேல பற்றா இருக்கிறீங்க, கருணையா இருக்கீங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப அழகா சீரியல் பல்பு போட்டு ஐயாவுக்கு கொடியெல்லாம் கட்டி 5 கிலோமீட்டருக்கு முன்னாலே ஐயாவோட அரிப்பாவெல்லாம் அது அவ்வளவு தூரத்துக்கு நீங்க நம்ம வருவோன்றதுக்காக செஞ்சீங்கன்றதோட பெருமானார் மேல உள்ள அந்த பக்தி, உங்களோட அந்த உண்மையான பக்தி எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்குன்னு பொழுது ரொம்ப நிறைவா இருக்கு. அம்மாங்க ஐயாங்க எல்லாரும் அதே பக்தியில இருக்கீங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. நல்லா உணர்ந்து வாழ்றீங்க. நம்ம எல்லாருக்கும் இந்த ஏரியால 125 சேனல் வருதுங்களா? அருள்ஜோதி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஐயா நம்ம வீட்டு பக்கம் கூட வருதுங்களா? எல்லாருக்குமே 125 வருது. அந்த சேனல்ல நிகழ்ச்சிலாம் ரொம்ப பிடிக்குமா எல்லாருக்கும்? கண்டிப்பாக. எந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும்? சொல்றேன் இது வேணும்ட்டு எது பிடிக்கும்ட்டு ஹரிஹரசுதன் எப்பவுமே நீங்க பாடிட்டே இருப்பீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கத்துக்கிட்டீங்களா? அதை பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா தானாவே அந்த ஞானம் வந்துருச்சா? தானாவே ஞானம் எல்லா குழந்தையும் நீ பாடப்பா ஐயா பாடு. ஐயா வேற மைக் இருக்கா? இன்னொரு மைக் அங்க இருக்கு. தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சதாசிவனே உமாபதியே தயாநிதியே யோகமும் மாதரனே ஞானமே ஆடிட பாரதமே ஆடர பாரதமே ஆடர பாரதமே ஆடர பாரத அம்பலக்கரசே அருள் மருந்தே ஆனந்தத்தே அருள்விருந்தே பொருமர பரசே புண்ணியமே புலவரெல்லாம் மலை தரு மகளே மடிமயிலே மடிமுக அமுல் குயிலே ஆனந்த கொடியே
தனதராய் பரணவிதேவா பரம்பரநாத நடனபதேசா சிதம்பரநாத கரை கடந்திடுள்ள கரையே இருப்பது சிதம்பர கரையே பெருஞ்சோதி அது பெருஞ்சோதி பனி பெரும் கருணை அது பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நல்லா அருள் குழந்தையா சிறப்பா வந்திருக்காரு. இங்க இருக்க எல்லாருமே இந்த அண்ணா பாடின மாதிரி இந்த தம்பி பாடின மாதிரி எல்லாருமே பாடலாமா? எல்லாருமே அவசியமா பாடணும். ஏன்னா வள்ளல் பெருமானாரோட அருப்பா பாடல் தான் இது. வள்ளல் பெருமானார் எத்தனை பாட்டு எழுதியிருக்காரு தெரியுமா? 6000 பாடல் எழுதியிருக்காரு. எத்தனை பாட்டு எழுதியிருக்காரு? 6000 பாட்டு எழுதின வள்ளல் பெருமானார் பாடசாலைக்கு போனாரான்னா அவரு பள்ளிக்கூடமே போல. அப்ப நீ என்ன சொல்லக்கூடாது, நீ பாரு வள்ளலார் மட்டும் பள்ளிக்கூடமே போகாம 6000 பாடல் பாடினாரு, என்னாலையும் பள்ளிக்கூடமே போகாம 6000 பாட்டு பாட முடியல நீ சொல்லக்கூடாது. சரியா? நீ அதே மாதிரிதான் சொல்லுவாங்களா? ஆனா அது மாதிரி சொல்லக்கூடாது. எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா பள்ளிக்கும் போகணும். அந்த குழந்தை அப்படியே அருள் குழந்தையா இருக்கு. அப்ப இந்த சின்ன வயசுல இப்ப இந்த பிள்ளைலாம் யாருன்னா பக்கத்துல இருக்கிறாங்கன்னா சீண்டணும், அவங்களோட வெயிட் அப்படி தோணுது இல்ல, குழந்தைல அப்படித்தானே தோணும். ஆனா வள்ளலார் எவ்வளவு சமத்து குழந்தையா வளர்ந்துருக்காருன்னு சொன்னா அப்ப அவரை நம்ம எப்படி நேசிக்கணும்? ஒரு குட்டி குழந்தை அவ்வளோ 36 பாட்டு முருகரை பத்தி பாடுது, ஒற்றீஸ்வரரை பத்தி பாடுது, அதுக்கப்புறம் வடிவுடை மாணிக்க மாலை பாடுது, எல்லா இறைவனை பத்தியும் பாடுது. இப்படி பாடுற குழந்தைய நம்மளாம் நேசிக்கணுமா வேணாவா? அவரோட புகழை பேசணுமா வேணாவா? அவர் சொல்றதை கேட்கணுமா வேணாவா? அவர் அவ்வளோ நல்லது, அவ்வளோ சமத்துதான் வள்ளல் பெருமானார். அப்ப நாம எல்லாம் அவரை தாங்கி அப்பா நீ என்ன சொல்றியோ அதை செய்யறோம்ப்பா. அவரு இறைவன் கிட்ட அப்படிதான் சொல்றார். அப்ப நான் ரொம்ப நல்ல புள்ளப்பா, உனக்கே தெரியும், நான் என்னை யாரும் அடிச்சாலும் சரி என்ன இருந்தாலும் சரி நீ என்னை தாங்கிக்கிட்டே இருக்கப்பா. எனக்கு நீதான்ப்பா எல்லாமே. தடித்த ஓர் மகனை தந்தை ஈன்றடித்தால் தாய் அணைப்பல், தாய் அணைத்தால் பிடித்தொரு தந்தை அடைப்பல். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடி திருமேனி அம்பலவா நீ ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் சொல்ற. அம்மா அடிச்சா அப்பா அணைச்சுக்குவாரு, அப்பா அடிச்சா அம்மா அணைச்சுக்குவாரு. ஆனா என்னோட அம்மாவும் அப்பாவும் பொடி திருமேனி அம்பலவா நீ ஆதலால், நீ தான் எனக்கு அம்மா அப்பாப்பா, என்னை அடிக்க கூடாதுன்னு அவர் என்ன சொல்றாரு? நீ என்னை கொம்புல அடிக்க கூடாது, என்னை திட்டக்கூடாது, என்னை பேசக்கூடாது, அப்படிலாம் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா என்னை எந்த வித உலகியல் சிந்தனையும் இல்லாம எனக்கு இந்த காஸ்டியூம்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், நான் ஷாப்பிங் போகணும், நான் எல்லா லக்ஸரி ஐட்டம்ஸ்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எந்த சிந்தனையுமே எனக்கு இருக்கக்கூடாதுப்பா. அப்படி எந்த சிந்தனையுமே எனக்கு இல்லாம நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கணும். எனக்கு எதையாச்சும் அடிச்சு பிடிச்சு எதையாச்சும் சிந்தனையை எனக்கு கொடுத்துறாத, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு சிந்தனை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஐயா என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் அம்மா அப்பா அவருக்கும் இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, இறைவன் கிட்ட எனக்கு நீதான்ப்பான்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்மளும் என்ன சொல்லணும், அப்பா எல்லாமே நீதான்ப்பா, எங்க அம்மா அப்பா இப்ப இருக்கலாம் ஆனா எனக்கு இறைவன் தான் அப்படிங்கிற உணர்வை சின்ன வயசுல இருந்தே இறைவன் பால் பக்திய குழந்தைங்க எல்லாம் வளர்த்துக்கணும். போயிட்டு முருகருக்காக பஞ்சாமிர்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டியில போற, வண்டி நிறைய பழம் எடுத்துட்டு போற, வண்டி நிறைய அதுல வரும்போது ஒரு குழந்தை ஆசைப்பட்டு பசியோட ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு 2 வாழைப்பழம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 வாழைப்பழத்தை எடுத்து அந்த குழந்தை கிட்ட கொடுத்தாரு. அது ரொம்ப பசியோட அந்த குழந்தை கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு வயசானம்மா பசியில அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கும் ஒரு 2 பழம் கொடுத்தாரு.
இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு ஐயன் நடக்க முடியாம பசியில இருந்தார். அவருக்கு ஒரு 2 பழம் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் முருகர் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்து பஞ்சாமிர்தெல்லாம் செஞ்சு சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு இரவு முருகர் கனவுல வந்தார். முருகர் நமக்கு கனவுல வந்துட்டார். முருகாசாமி முருகாசாமி, உனக்கு நான் பஞ்சாமிர்தெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணனே உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா? இருந்துச்சுப்பா. ஆனா அதை விட எனக்கு எது சந்தோஷமா இருந்ததுன்னா, நான் வண்டியில நீ பழம் எடுத்துன்னு போகும்போது பசிக்குதுன்னு கேட்டவங்களுக்குலாம் 2 பழம் கொடுத்த பத்தியா, அதுதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லுவார். அப்போ முருகர் எனக்கு அபிஷேகம் பண்ணு, எனக்கு பால் ஊத்து, எனக்கு தயிர் ஊத்து, இப்பெல்லாம் விருப்பப்பட மாட்டார். பசிக்குதுன்னு கொடுத்தா அதுலதான் சாமி சந்தோஷப்படுவார். அப்ப வள்ளல் பெருமானார் என்ன பண்றாரு, ஒருத்தர் 2 பேர்ல, வேலூர் மட்டும் இல்ல, இருக்கிற உலகத்துல இருக்க எல்லா உயிர்கள் மேலேயும் வள்ளல் பெருமானார் அன்பு வச்சதுனால இறைவனுக்கு வள்ளலார ரொம்ப பிடிச்சிருச்சு. இறைவனுக்கு வள்ளலார ஏன் ரொம்ப பிடிச்சது? ஏன் பிடிச்சிச்சு? உலக உயிர்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சாரு. என்ன நினைச்சாரு? உலக உயிர்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு. இப்ப என்ன நம்பர் சொல்லணும்? உலக உயிர்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சாரு. என்ன நினைச்சாரு? அப்ப நாம என்ன நினைக்கணும்? எல்லாரும் நான் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கு மட்டும்தான் இந்த பென்சிலு, எனக்கு மட்டும்தான் இந்த ரப்பரு, எதனா ஒண்ணு புதுசா வாங்கினா ஸ்கூல்ல எடுத்துன்னு போய் சீல் போடுறது. பத்தியா எங்க அம்மா அப்பா வாங்கி வச்சுட்டாங்க பத்தியா அப்படின்னு. ஐயோ இதனால அந்த உயிருக்கு வலிக்குமே, அந்த குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், இது அவங்க மனசை துன்புறுத்தலையா, இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்றத குழந்தையில இருந்தே கத்துக்கணும். வள்ளலார் மாதிரி அன்பா இருக்கணும். சரியா? இப்படி 5வது குழந்தையா பிறந்து சென்னையில வளர்ந்து இறைவனையே கந்தகோட்ட முருகரையே நினைச்சு வடிவுடையம்மனையே நினைச்சு கண்ணாடியில நம்மலாம் பார்த்தா என்ன தெரியும்? நம்ம முகம் தானே தெரியும். வள்ளலாருக்கு முருகரோட முகம் தெரியுதுன்னா அவரே இறைவனா மாறினதுனால அவருக்கு முருகரோட முகம் தெரியும். என்ன நம்ம சொன்னோம்? நீ அங்க பார்த்துக்கிட்டே 11 சொன்ன. அவங்க உஷாரா கவனிச்சா டக்குன்னு 11 சொல்லிட்டாங்க. அங்க ஏதோ யார் வந்தா நமக்கு என்னப்பா, எதுவும் யாராலையும் ஆக போறது இல்லை. என்னோட அறிவு தான் காரியப்பட்டாதான் நான் வின் பண்ண முடியும். புரியுதா? ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டே இருக்கோன்னு பாரு, யாராச்சும் நமக்காக ஓடினா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருமா? யார் ஓடினா கிடைக்கும்? நம்ம ஓடினாதான் நமக்கு கிடைக்கும், நம்ம கவனிச்சாதான் நமக்கு கிடைக்கும், நம்ம ஜெயிச்சாதான் நம்ம கிடைக்கும். அப்ப நல்லது சொல்லும் போது ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கும் போது நல்லா கவனிக்கணும். சரியா? அதனால முருகப்பெருமான் மேல அத்தனை பாடல் பாடி கருணையா வாழ்ந்து தாய் தந்தையரை ரொம்ப அன்பு செலுத்தி அண்ணா அண்ணி அவளை நேசிச்சு அங்கிருந்து அதுக்கப்புறம் வடலூருக்கு வந்து வடலூர்ல கருங்குழியில தண்ணியிலேயே விளக்க வச்சு அதுக்கப்புறம் பசிச்சவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும்னு தர்மசாலையை உருவாக்கி சோறு கிடைச்சிருச்சு, எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சத்திய ஞான சபையை உருவாக்கி படிக்காமலே 1000 பாடலை எழுதி எல்லாருக்கும் 6000 பாடல்களையும் கொடுத்து உரைநடை பகுதியில எப்படி நம்ம சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி வாழணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்க வள்ளல் பெருமானாருக்கு நம்ம பெரிய நன்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். அது பெருஞ்சோதி நமக்கு கிடைக்குது. அம்மா அப்பா ஆயா தம்பி தங்கச்சி எல்லாரும் யாரால கிடைக்குது? இறைவனால கிடைக்குது. அப்ப இறைவனால எல்லாரும் இறைவனுக்கு நன்றி விசுவாசத்தோட இத புரிஞ்சுக்கிட்ட வள்ளல் பெருமானார் இறைவன் பால் மிகுந்த அன்பு செலுத்தி இறைவன் கிட்ட அவ்வளவு கருணையா இருக்கார். ஐயா நமக்கு எல்லா தேவைக்கு என்ன விஷயமோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். அவ்வளவு கருணையா இருக்க வள்ளல் பெருமானார நாமெல்லாம் எப்பவுமே அன்பு கருணை தயவோட நேசிக்கணும். அவரோட கருணை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இறைவன் எது கேட்டாலும் அவர் என்ன சொல்றாரு, எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுதான் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற. நம்ம கிட்ட கேட்டா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கேட்போம்ல, கேட்போமா மாட்டோமா? இப்ப என்ன நம்பர் சொல்லணும்? சூப்பர். அப்ப இறைவன் கிட்ட நாம என்ன பண்ணணும், எப்பவுமே இறைவன் கிட்ட போயிட்டு என்ன கேட்கணும், இது வேணும் அது வேணும் அப்படின்னு எந்த ஆசையும் இல்லாம இறைவா நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற எண்ணத்தை எனக்கு கொடுப்பா, உனக்கு நான் நன்றி விசுவாசமா இருக்கணும்னு கேட்கிறேன். வள்ளல் பெருமானார் அதை தான் கேட்டாரு. அவர் அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதை சொல்லி கொடுத்து எல்லா குழந்தைங்களும் இப்படிதான் கருணையா இருக்கணும்னு சொல்றார். கருணையா இருந்ததுனால அவருக்கு என்ன கிடைச்சது? அவருக்கு எல்லாமே கிடைச்சது. இறைவனே இறங்கி ராமலிங்கம் உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு கேட்கிற. நம்ம கிட்ட எல்லாம் கேட்பாரா?
நம்மளெல்லாம் பார்த்தா ஓடி ஒளிஞ்சுக்குவார். என்ன பண்ணுவாரு? ராணாசாமி உனக்கு ஒரு கும்பிடு, நீ இருக்கிற பக்கத்துக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லி ஒளிஞ்சுக்குவார்ல. அப்ப இறைவன் நம்ம கிட்ட வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அம்மா அப்பாவுக்கு நம்மளை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்பா நடந்துக்கணும். அம்மா அப்பாவுக்கு நம்மளை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லு. அதே மாதிரி இறைவனுக்கு நம்மளை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அம்மா அப்பாவுக்கு எல்லாரும் பிள்ளைங்கெல்லாம் அன்பா இருந்தா பிடிக்கும். அதே மாதிரி இறைவனுக்கு என்ன பிடிக்கும்னா அன்பா இருந்தா நம்ம கிட்ட ரொம்ப நெருக்கமா வருவார். வள்ளல் பெருமானாருக்கு நம்ம எல்லாரு பேர்லயும் அன்பு. எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமின்ட்டு வள்ளல் பெருமானாருக்கு நம்ம பேர்ல அவ்வளோ அன்பு. அதனாலதான் இறைவன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்ப நமக்கும் இறைவனை பிடிக்கும். எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு சாமி 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 எல்லாம் நல்லது நடக்கணும்னு கேட்கிறோம். அப்ப சாமிக்கு நம்மள பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒருத்தர் பொங்கல் சுண்டெல்லாம் தரவு பிடிச்சிருக்கலாம். அப்ப தரவங்க எவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்கல்ல. அதான் எப்பவுமே தரவங்களை தான் நமக்கு பிடிக்கும். அதனால நம்மளும் மற்றவங்களுக்கு தரணும். நம்ம யாருன்னா பொங்கல் சுண்டல் கொடுத்தா மட்டும் சாப்பிடக்கூடாது. நம்மளும் பொங்கல் சுண்டல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? அதையும் வளர்த்துக்கணும். கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டு மட்டும் வரக்கூடாது, நம்மளும் கொடுக்கணும். ஒரு நாள் வள்ளல் பெருமானாருக்கு அநேக கோடி நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. என்ன நம்பர் சொல்லணும்? 11 சொல்லப்பா. நான் தான் கவனம் இல்லாம இருக்கிறேனா? 11 சொன்னாங்க. அப்ப நீங்க எல்லாம் சொல்லலையா? சரி 12 வந்துட்டோம். ஓகே 12 வந்துட்டோம். பெரிய விஷயம். இப்ப நம்ம ரொம்ப கிட்டத்துல வந்துட்டோம். அடுத்து என்னன்னா நாம விளக்கு பூஜை பண்ண போறோம். விளக்கு பூஜையில விளக்கு திரி எண்ணெய் வச்சு கண்களால தயவோட ஜோதியை பார்த்து புருவ மத்தியில நினைச்சு நாம ஆண்டவரை மனசுக்குள்ள நமஸ்காரம் பண்ணிட்டு ஐயா சொன்ன மகா மந்திரத்தை சொல்லணும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லும் பொழுது அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி அப்படிலாம் சொல்லக்கூடாது. இறைவனை உணர்ந்து தயவா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த தனிப்பெருங்கருணைன்னு சொல்லும் போது ஃபீல் பண்ணணும். சரியா? தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி 108 முறை சொன்னா நல்லது, 108 முறை சொன்னா நல்லதுலாம் கிடையாது. அழகா இறைவனை உணர்ந்து தயவோட. நமக்கு போன் வேணும்னா நமக்கு எத்தனை ஆசை இருக்கும், அதை விட பல கோடி மடங்கு ஆசை இறைவனை தயவோட மந்திரம் சொல்றதுல நமக்கு இருக்கணும். சரியா? ஏன்னா இப்ப இறைவனோட நம்ம ஒன்னா சேர போறோம். அந்த ஆனந்தத்தை நம்ம எல்லாரும் அனுபவிக்க போறோம். அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது தனிப்பெரும் கருணையோட அந்த மந்திரத்தை சொல்லி இறைவனோட இரண்டரை கலந்து வள்ளல் பெருமானாருக்கு நன்றி சொல்றோம். ஐயா சொல்றாரு, மக்கள் எல்லாம் துன்பம் இல்லாம இருக்கணும்னா இந்த மந்திரம் சொன்னா போதும்னு சொல்றாரு. நம்மளால துன்பம் இல்லாம தானே இருக்கணும். அப்ப இந்த மந்திரத்தை சொன்னா எல்லா நல்லதும் நடக்கும் சொல்றாரு. அதுக்காக தான் இந்த மந்திரத்தை சொல்ல போறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தினமும் ஸ்கூலுக்கு காலையில போறதுக்கு முன்னால மந்திரம் சொல்லணும். ஒரு 12 முறையாச்சும் சொல்லி ஐயாவோட ஜோதியை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு மந்திரம் சொல்லணும். இரவு படிக்கும் பொழுதும் மந்திரம் சொல்லணும். அந்த பழக்கத்தை நீங்க எல்லாரும் வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா எல்லாருமே அருட்பெருஞ்சோதியா வரலாம். ஐயாவோட கொள்கைகளை ரொம்ப ஐயா எதுக்கு வள்ளல் பெருமானாரை எதுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்? சூப்பர் செல்லம், சூப்பர் செல்லம். எல்லாரும் சொல்லி பார்க்கலாம். எதனால வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு பிடிச்சது? எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு வச்சார். என்ன பண்ணாரு? நம்மளுடைய கிராமத்தில் நான் சொல்லக்கூடாது, பெருமானுடைய கருணையாலும் அம்மாவினுடைய தயவாலும் உங்களெல்லாம் சொன்னேன். இந்த குழந்தைங்க நம்ம ஊரு எல்லாம் அருள்ஜோதி டிவியில் காட்டுவாங்க, யூடியூப்ல வரும்னு அன்னையிலேருந்து சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா சொல்லியிருந்தீங்க. வாரம் பாடசாலையில் அது இன்னைக்கு பெருமானுடைய கருணையாலும் அம்மாவின் தயவாலும் இன்று நிறைவேறிவிட்டது. இனிமேலும் நம்முடைய கிராமம்
ஒரு வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள இங்கே மாதம் பரதநாட்டியம் கிளாஸு, திருவருட்பா பாடல், திருக்குறள் வகுப்பு இதெல்லாம் நடக்க இருக்கிறது. பெற்றோர்கள் முக்கியமாக ஓங்கிய ஆற்றலை ஓங்கிய அருட்பெருஞ்சோதி 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 தேவரி திருவருள் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த விழாவில் சிறப்பாக ஜோதி ஏற்றி வழிபாடு செய்து வைத்த அம்மையார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த ஜோதியில் எனக்கு ரொம்ப மனசாஞ்சி நல்லா இருந்துச்சு. நன்றி, வணக்கம். பண்றேன் இந்த நம்பர் கொடுத்தால மனசு நிம்மதியாக இருந்தது. இந்த தீபத்தை பார்த்தவர்களுக்கு நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அவருடைய ஜோதி தெரிஞ்சதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஆனால் எனக்கு அந்த ஜோதி தெரிகிறது. ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. இந்த தீபம் பார்த்தவொடனே நிம்மதியாக இருந்தது. அருட்பெருஞ்சோதி நான் வளரணும். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. இந்த மாதம் விளக்கு பூஜை ஏற்றுவதால் இந்த பிள்ளைகள் இவ்வளோ அமைதியாக இருந்ததற்கு கொடான கொடி நன்றி. ஏனென்றால் வாரம் இவ்வளோ அமைதியாக இருக்க மாட்டாங்க. அம்மாவுடைய தேவையில இன்னைக்கு அமைதியாக கேட்டோம், அப்பாவை ரசித்தோம். பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆடாம இருந்தீங்க, எந்திரிச்சு கூட கையில் எடுத்துக்கோங்க. தீபம் அணையாம வீட்டுக்கு எடுத்துன்னு போனோம். எல்லாம் கேட்குதா? திருநூறு பாக்கெட் பேர் கவர்ல எடுத்துன்னு கீழே வச்சுக்கிறோம். அது இல்ல, திருநூறு பாக்கெட் வச்சு இதான் உங்க போன்ல எடுக்கிறல்ல, கீழே கவர்ல போட்டு. இது அருள்ஜோதி டிவியில போடணும்டா. நீ அருள்களுக்கு 11 சப்ஸ்கிரைபரு. ரொம்ப சீன் போடாதீங்க. எல்லாரும் வந்துட்டானே. வீடியோ எடுக்கிறதா? அப்டேட் பண்ண பெருமாள்